ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தையே, உன்னை ஆட்டிப்படைத்த பிரச்சனைக்கு நல்லதொரு தீர்வு வந்துவிட்டது. இது திருத்தணி முருகனின் அருள்வாக்கு. நான் சொல்வதை தனியாக கேள். இது உனக்கான அருள்வாக்கும் கூட என் செல்லமே. திருத்தணி முருகனுக்கு அரோகரா என்று பதிவு செய்துவிட்டு இந்த முருகப்பெருமான் சொல்வதை சற்று கவனமாக கேள். என்னுடைய செல்லமே, நான் சொல்வதை கவனமாக கேள். எண்ணங்கள் சரியாக கையாளும் கலையை பெற்றால் ஆசைப்படும் வாழ்க்கையை உன்னால் இலகுவாக உருவாக்க முடியும். உன்னுடன் நீ நல்லதை பேசினால் நல்லதை நடக்கும். உனது வாழ்க்கை நன்றாக இருக்கும். மனிதனுடைய எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும் என் செல்லமே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை என்று சொல்வார்கள். உனது எண்ணங்கள் சரியாக இருந்தால் அன்றைய பொழுது நிச்சயமாக எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். நீ ஆசைப்படும் வாழ்க்கையை உன்னால் இலகுவாக உருவாக்கி கொள்ள முடியும். இன்னொன்று சொல்லட்டுமா? சர்ச்சைக்குரிய விஷயங்களில் கருத்து சொல்லாமல் விடுபவர்கள் பயந்தவர்கள் இல்லை, அவர்கள் புத்திசாலிகள். எந்த இடத்தில் அவர்களுடைய பேச்சு எடுபடுமோ அந்த இடத்தில்தான் நாம் நம்மளுடைய சர்ச்சைக்குரியான விஷயங்களை நாம் சொல்ல முடியும். நம்மளுடைய சொல் எந்த இடத்தில் எடுபடுமோ அந்த இடத்தில்தான் நாம் பேச வேண்டும். தேவையில்லாமல் பேசினால் அது பிரச்சனைக்குத்தான் முடிவாகும். அதே நேரத்தில் சர்ச்சைக்குரிய விஷயங்களில் நாம் கருத்து சொல்லாமல் போய்விட்டால் அவன் பயந்தவன் என்று யாரும் சொல்ல மாட்டார்கள். அவன் புத்திசாலி. பிரச்சனை என்று அவனால் முடியும், அதை பிரச்சனையை கையாள முடியும் என்றால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதிலிருந்து நகன்று விட வேண்டும். அந்த பிரச்சனைகளை ஆற போட்டுவிட்டு பிறகு அதை எடுத்து அவனிடம் பொறுமையாக இது நல்லது, இது கெட்டது, நீ செய்வது தவறு என்று எடுத்துரைத்தால் உன் பேச்சுக்கு அந்த இடத்தில் மதிப்பு இருக்கும். புரிகிறதா? எல்லா நிலைமைகளிலும் நிதானமாக இரு. எல்லா விஷயங்களிலும் நம்மால் மாற்ற முடியாது. எல்லா விஷயங்களும் நாம் நினைப்பது போல் இல்லை. எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு. எல்லா விஷயங்களும் நமக்காக நடப்பதில்லை. அதனால்தான் நாம் அமைதியாக இருப்பதே நல்லது என்று சொல்கிறேன் என் செல்லமே. பதற்றப்படாமல் நிதானமாயிரு என்றுதான் சொல்கிறேன். எல்லா விஷயத்திலும் மூக்கை நுழைக்காதே என்றுதான் சொல்கிறேன். இன்று நீ ஒரு விஷயத்தை இப்படித்தான் நடக்க வேண்டும் முருகா என்று நீ நினைத்திருக்கலாம். ஆனால் அது நடக்கவில்லை என்றால் அதை பற்றி கவலைப்படாதே. இந்த விஷயம் நடக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் இருக்கும் அல்லவா? எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள். எல்லா விஷயங்களும் நமக்காக நடப்பதில்லை. அதனால்தான் நான் சொல்கிறேன், அந்த இடத்தில் அமைதியாக இரு, அல்லது அந்த இடத்திலிருந்து நகன்று விடு. வீண் விவாதம் வேண்டாம் என் செல்லமே. எல்லாம் சரியாகிவிடும், எல்லாமே சரியாகிவிடும் என்பதுதான் நம்பிக்கை. எல்லாம் சரி செய்து விடலாம் என்பது தன்னம்பிக்கை. எல்லாம் சரி செய்துதான் ஆக வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை. புரிகிறதா என் செல்லமே? எல்லா விதத்திலும் ஒத்துப்போவது நட்பல்ல. கருத்து மோதல் ஏற்படும் போதிலும் அதை தாங்கிக் கொள்வதுதான் உண்மையான நட்பு. ஆசைப்பட்ட மாதிரியே வாழ்க்கை அமைந்து விட்டால் பெரிதாக எந்த ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது. சில தோல்விகள், சில ஏமாற்றங்கள் இருந்தால்தான் முன்னேறி ஜெயிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் வரும் என் செல்லமே. நீ நினைத்ததெல்லாம் நடந்துவிட்டால் சரி, இன்றைய பொழுது போய்விட்டது அப்படின்னு உனக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு சுவாரஸ்யமும் இருக்காது தானே. அதே நேரத்தில் நீ செய்யப்போகும் ஒரு வேளையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தால் இதை எப்படியும் சமாளித்து விடலாம். முருகா, எனக்காக காப்பாற்றுங்கள், உங்களுடைய கருத்தை எனக்கு தெரிவியுங்கள், யார் மூலமாவது என்று நீ மனதார கேட்டுப்பார் என்னிடத்தில். அந்த இடத்தில் உனக்கு ஒரு தெம்பு கிடைக்கும்.
இந்த பிரச்சனையை எப்படியும் இன்று முன்னேற்றி ஜெயிக்க வேண்டும், இந்த வேலையை கடமையாக நன்றபடியாக முடித்து காட்ட வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம் உனக்குள் பிறக்கும் அல்லவா? சில தோல்விகள் ஏமாற்றங்கள் இருந்தால் தான் உன்னால் ஜெயிக்க முடியும், வாழ்வில் முன்னேற முடியும் என்ற எண்ணங்கள் பிறக்கும் உன் மனதில். நான் ஒன்று சொல்லட்டுமா? வாழ்க்கையில் சாதித்தவர்களின் பக்கங்களை புரட்டிப்பார். அப்படி புரட்டி பார்த்தால் யாரிடமும் சொல்ல முடியாமல் குமுறி அழ வைத்த அவமானங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு சாதித்தவர்களின் பின்னாலேயும் ஒளிந்திருக்கும். யாருக்கும் எடுத்தவுடனே எல்லாமே கிடைத்து விடாது. அடிபட்டு மிதிபட்டு எல்லா இடங்களிலும் சங்கடப்பட்டு துயரப்பட்டு அல்லல் பட்டு எல்லா இடங்களிலும் அவமானப்பட்டு வந்தவன்தான் ஜெயிக்கிறான். அவமானப்படு, தோல்வி அல்ல, ஜெயிக்க ஒரு வழி கிடைக்கிறது என்று நீ ஏற்றுக்கொள். மாற்றங்கள் வரும், ஏமாற்றம் வராது நிச்சயமாக. சுகமோ துக்கமோ யாரிடமும் எதையும் பகிராமல் தன்னைத்தானே தேற்றுக்கொண்டு பயணிப்பது கூட ஒரு வகையில் யோகாதானே. சில பேர் அவர்களுக்குள்ளேயே புழுங்கிக் கொண்டு அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அவர்களால் எந்த ஒரு பிரச்சனைகளும் யாருக்கும் இருக்காது. என்னுடைய பிரச்சனைகளை நானே பார்த்து கொள்கிறேன், நானே அதை ஜெயித்து காட்டுகிறேன் என்று சுகமோ துக்கமோ யாரிடமும் சொல்ல மாட்டார்கள். அது ஒரு வகையான மனிதர். ஆனால் அவர் வாழ்க்கையை ஜெயித்து விடுவார், முடங்கி போக மாட்டார். மனதுக்குள்ளேயே அதை எப்படி ஜெயிக்கலாம், அதை எப்படி எதிர்கொள்ளலாம், அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் என்ற மனதுக்குள் அவருக்குள் ஒரு ஓட்டம் ஓடிக்கொண்டே இருக்கும். தோல்வி அடையாமல் தலையில் கை வைத்து உட்காராமல் அதையே யோசித்து அந்த பிரச்சனைகளை சரி செய்து விடுவார்கள். அதுவும் ஒரு வகை யோகா என்று நான் சொல்லலாம். என் செல்லமே, தன்னுடைய நிம்மதிக்கு உன்னை தேடியவர்கள் உன் நிம்மதிக்கு உதவுவது இல்லை. சில பேர் ஓடி வருவார்கள், ஐயோ எனக்கு ஏதாவது பிரச்சனையாகிவிட்டது, இங்கே வாப்பா சமாளிக்கலாமா எப்படி என்று நம்மிடத்தில் எல்லா பிரச்சனைகளையும் நம் தலையில் ஏற்றிவிட்டு அவர்கள் இலகுவாக சென்று விடுவார்கள். நாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுடைய பிரச்சனை நாம் எப்படி சமாளிக்கலாம், அவருக்கு ஏதாவது உதவி செய்யலாமா, அவர் எப்படி என்று நாம் யோசிக்கும் பட்சத்தில் அவர் நகன்று சென்று விடுவார். அதே நேரத்தில் நமக்கென்று ஒரு பிரச்சனை வரும் சமயத்தில் யாருமே இல்லை என்று மட்டும் நினைக்க வேண்டாம். இந்த திருத்தணி முருகப்பெருமான் உனக்காக நான் இருக்கிறேன். உன் உள்ளத்தில் நான் குடியிருக்கிறேன். உன் பிரச்சனைகள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை உனக்கு நான் பல விதத்தில் உனக்கு நான் சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறேன். ஆகவே யாரும் உதவுவதற்கு யாருமே இல்லை என்று மட்டும் நினைக்க வேண்டாம். இந்த முருகப்பெருமான் நான் இருக்கிறேன் என் செல்லமே, கவலைப்படாதே. உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும், அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.